தாகம் தீரணும்னா இதுல குதிச்சா போதும். நல்ல ஐடியா தான், குதிச்சிரு. நான் ஒண்ணு உன்னை தடுக்க வரல, நீ குதி. குதிக்கலையா? உள்ள தண்ணி கம்மியா இருந்தா அரைக்குறையா இழுத்துட்டு இருக்குமேன்ற டவுட் கூட உனக்கு வேணாம். உள்ள இருக்கிற பாம்பு உன்னை போட்டு தள்ளிடும், நிம்மதியா பொட்டுன்னு போய் சேர்ந்துடலாம். அந்த படி கீழே தான் நேத்து ஒரு பாம்பு பார்த்தேன். என்ன சாவ போறேன்ன பாம்பு நான் பயந்துட்ட? உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்த தலையிடாதுன்னு சொல்லுவேன். எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணுமா? பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் பெரிய கஷ்டத்தையும் கொடுப்பான். இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை மகா. நேற்று நடந்ததை வச்சு இன்னைக்கு முடிவு பண்ணக்கூடாது, அது நாளைக்கு மாறிடலாம் இல்லையா? இந்த மாதிரி மொட்டை கிணறு மாட்டு கோட்டைக்கான்னு ஃபீல் பண்றதுக்கு பதிலா கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்டேன்னா மனசுக்காவது நிம்மதியா இருக்கும்ல. சரி, நீதான் வந்தா உன் ஜோடியோட தான் வருவேன் முருகன் கிட்டே சபதம் போட்டிருக்கிய. உன் சபதம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என்ன கைரேகை ஜோசியம் மேஜிக்கெல்லாம் கூட தெரியும் எனக்கு. உன் கை காட்டு, பார்த்து சொல்றேன். ஐயோ, நான் முகத்தை பார்த்தே வரலாறு சொல்றேன். 6 வயசு வரைக்கும் வாய் பேச முடியாம இருந்தவ தான் இந்த மகா. வேண்டாத கோயில் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு சாமியார் வந்து முருகன் விபூதி கொடுத்தாரு. அதை நெத்தியில வச்சுக்கிட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து மணிமணியா பேச ஆரம்பிச்சிட்ட. கரெக்டா? அது மட்டும் இல்ல, பழனியில முருகன் சன்னதியில கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்க. கரெக்டா? இதெல்லாம் உனக்கு அந்த மாதவ கவுண்டர் சொல்லியிருப்பாரு. உன்னையே யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்ன மாதவ கவுண்டர் என்கிட்ட எப்படி சொல்லியிருப்பாரு? ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும். நீ யார மனசுல நினைச்சிட்டு இருக்கியோ உனக்கு அவர் கூட நிச்சயமா கல்யாணம் நடக்கும். நடந்த மாதிரிதான். உனக்கு நம்பிக்கை வரல? இப்போ நடந்துச்சுல அதிசயம், அந்த மாதிரி உன் கல்யாணமும் நிச்சயம் நடக்கும். நம்பிக்கை இல்லாத உன்ன மாதிரி சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சில கண்கட்டி வித்தைகளை செஞ்சுதான் ஆகும். இனிமே இந்த மகாலட்சுமி பழைய மகாலட்சுமியா நடந்துக்குவா. தினம் இந்த விளக்கு ஏத்துவா. இந்தாப்பா, இத கருக விடாம பத்தோட இறக்கி வச்சு. இது பாருங்க, எது வரதாலும் அம்மா கிட்ட கேட்டு அவங்க சொல்றபடி செய்யுங்க. புரியுதா? ரிசப்ஷன் எப்போ வச்சிருக்க? ரிசப்ஷன் இங்க இல்ல வசந்தா, பெங்களூர்ல வச்சிருக்கு. அது மனோவோட ஆபீஸ்ல அவனோட வேலை செய்யற கலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்னதா ஒரு கெட் டுகெதர் ஹோட்டல்ல வேணும்ட்டாங்க. அதான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அது எப்படி கல்யாணத்தன்னைக்கு நைட்டு பொண்ணு மாப்பிள்ளை இங்க தானே தங்கணும்? அதான முறையும். அண்ணி, நம்ம முறையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க அபிஷியல் பீப்பிள். ஏற்கனவே அவங்க ரிக்வெஸ்ட் பண்றதுனால ஃபிக்ஸ் பண்ணியாச்சே. அவ இஷ்டம் தான் ரெடி பண்ணிக்குவா. மத்தவங்கள அதை அட்ஜஸ்ட் பண்ணி போணும்ல. அப்படிலாம் இல்ல மாமா. அவரு மனோட எம்டியே என்கிட்ட நேர கேட்கும்போது என்னால தட்டி பேச முடியல. பெரியவங்க உங்களை எல்லாம் கேட்காம நான் ஃபிக்ஸ் பண்ணுவேனா? தேங்காய் துருவியாச்சா? இடியாப்பத்துக்கு பால் புளிஞ்சிரு. சாம்பார் கொதிச்சு பாரு, அந்த கொத்தமல்லி தூவி இறக்கி வை. இந்த முந்திரி பருப்பு இந்த பொங்கலை போட்டு மூடி வை. மசான்னு இருக்காத. அடுத்து காய்கறி சூப் ரெடி பண்ணுமா இல்லையா? சும்மா சோமா சிட்டியர் கடை லிஸ்ட் மாதிரி வேலையை ரோக்கா போடாத. எனக்கு என்ன 10 கையா இருக்கு? டென்ஷன் ஆகாத மகா. மத்தவங்க 10 கையில செய்யற வேலையை நீ 2 கையில செஞ்சிருவியே. ஒன்ன மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா போதும். பழனிக்கு வர பக்தர் கூட்டம் அத்தனை பேருக்கும் 1/2 மணி நேரத்துல பந்தி போட்டுருவோம் அந்த சரவண.
நான் ஒன்று சொல்கிறேன், மனசுலேயே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாலாறு சம்பந்தமே சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் இது ஊர்க்காரங்க பேசுவாங்கன்னு தான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உனக்கு ஒரு மக இருக்காங்கிறதையே தங்க மறந்துட்டாளப்பா. ஆனா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க பாத்தியா? நீ தாயா பெரிய மனுஷன். தங்கத்தோட சம்பந்தம் பண்ற அளவுக்கு நான் லண்டனில் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சாதாரண சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே. ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். போய் ஆக வேண்டியதை பாருங்க, போங்க. தங்கம், இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. இது நெத்தி சுட்டி. அம்மா, நீங்க கேட்ட மாங்காய் மாலை. ஆமா பாருமா. இது தாலி. தாலி. அம்மா, இது 2 அடுக்கு ஜிமிக்கி. இது லட்சுமி காசு மாலை. ஓ, நகை டிபார்ட்மெண்ட்டா? அதான் ஒட்டுமொத்த தாய்க்கிழமும் ஒன்றா கூடியிருக்கு. இது ஃபேன்சி நெக்லஸ். என்னம்மா நகை இப்படி பார்த்தா எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு வெளியே 2 பொம்மையை நிற்க வச்சு அதுக்கே பேண்ட் சட்டை சுடிதார் போடுவான்னு போட்டு வைக்கிறாங்க. எந்த ஒரு பொருளுக்குமே அந்த பொருளோட அழகை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு மாடல் தேவை. மகா பாமா, பாடி அத இப்படி கொஞ்சம். அண்ணே கொஞ்சம் ஹெல்ப். இப்ப பாருங்க, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? அம்சமா மகாலட்சுமிக்குனே ஆடு குத்து செஞ்ச மாதிரி இருக்கு. மா பாட்டி, மற்ற விஷயத்தெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். முதல்ல நகையை கழட்டுங்க. உங்களுக்கு யாருக்குமே புத்தி இல்லையா? கல்யாண பொண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்க நகையை வேலைக்காரிக்கு போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க மகாவை வேலைக்காரியா நினைக்கலப்பா. உங்களுக்கு வேணா அப்படி இருக்கலாம். நீ கூப்பிட்டு வந்து நின்னுறதா? இந்த சின்ன விஷயத்த ஏண்டா ஸ்ரீதரா பெருசு பண்ற? எது இதுவா சின்ன விஷயம்? யோ, அவங்களுக்கு தான் தெரியல. நீ பரம்பரையா நகை செஞ்சு கொடுக்குற பத்தனி உனக்குமா தெரியல? நான் உங்க சொந்தக்கார பொண்ணுன்னு நினைச்சேன். என்ன நினைச்ச கிழிச்சேன்னு? முதல்ல நகையை கழட்டிட்டு அனுப்பிச்சுடு. எது இந்த வீட்டுல ஒழுங்கா நடக்குது? விட்டா பாக்க வெத்தல மாதிரி சம்மதம் பேசுவாங்க போல. உனக்கு திருப்தி தானே? என்னை அவமானப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் தான் மகா. உன்னை அவமானப்படுத்தி பார்த்தது இல்லை. உனக்கு சேர வேண்டிய நகை அளவு கரெக்டா இருக்கான்னு போட்டு பார்த்தது இல்லை. பிரச்சனையில் இருக்கிற நல்லதை பிரிச்சு பார்க்க தெரிஞ்சா எப்பயுமே சந்தோஷம் தான் மகா. போ போய் கல்யாண வேலையை பாரு. போ. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. சீக்கிரம் எனக்கு நல்ல வழியை காட்டு. இது வரைக்கும் அம்மாவுக்காக தான் பொறுத்துட்டு இருந்தேன். இனி அம்மா அழுதாலும் பரவாயில்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது.